என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. இந்த நாளிலும் என்னோடு கூட சாலமோனின் உன்னத பாட்டு 1 அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில். மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே இந்த 2 வசனங்களை நாம் ஆரம்பித்தோம். அதிலே ஆத்தும நேசர் என்ற ஒரு பகுதியை மாத்திரம் நாம் கவனித்தோம். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தினுடைய 7வது வசனத்தினுடைய மற்ற பகுதிகளை சற்று வேகமாகவே நாம் அதை கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கடந்த வாரத்திலே சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்தி இந்த வசனத்திற்குள்ளே போகலாம். இந்த வசனத்தை மணவாட்டி மணவாளிடத்திலே பேசுவதும் மணவாளன் மணவாட்டியினிடத்திற்கு பதில் கொடுப்பதுமாக இந்த 7வது 8வது வசனங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. இதை நாம் எழுத்தின் பிரகாரமாய் கவனிக்கலாம், ஆவிக்குரிய ரீதியிலே கவனிக்கலாம். எழுத்தின் பிரகாரமாய் கவனிக்கும் பொழுது இந்த மணவாட்டியும் ஒரு மந்தையை மேய்க்கிறவளாய் இருக்கிறபடியினாலே, உம்முடைய மந்தையை மேய்த்து அதை எப்பொழுது மடக்குகிறீர்? உம்முடைய மந்தைக்கேற்ற மேய்ச்சலையும் அதற்கேற்ற இளைப்பாறுதலையும் நீர் எப்பொழுது கொடுக்கிறீர்? எப்படி கொடுக்கிறீர்? நானும் மேய்க்கிறேனே, அப்படி உம்முடைய மந்தையை உம்முடைய மேய்ச்சலுக்கு நீர் கொடுப்பதை போல நான் கொடுக்க விரும்பும்படி உம்முடைய தோழர்களுடைய மந்தையோடு கூட நான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அது திருப்தியாக இல்லை, நான் அலைந்து திரிகிறவை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அதற்கு மணவாளன் சொல்லுகிறார், ஸ்திரீகளின் ரூபவதியே, நீ அதை அறியாயாகில். மந்தையினுடைய காலடியை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடார தண்டையிலே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய விடு என்று சொல்லுகிறார். இது எழுத்தின் பிரகாரமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நம் ஆவிக்குரிய பிரகாரத்திலே நாம் இப்பொழுது கவனிக்கலாம். என் ஆத்தும நேசரே என்று மணவாட்டி மணவாளனை அழைக்கும் பொழுது, இது எழுத்தின் பிரகாரமாய் ஒரு மந்தைக்கு ஒரு மேய்ச்சலை கொடுப்பதோ மந்தையை மடக்குவதோ என்று சொல்லப்படாதபடிக்கு, மணவாட்டி தன்னுடைய சொந்த ஆத்மாவிற்கு தேவையான ஒரு மேய்ச்சலையும் தன்னுடைய சொந்த ஆத்மாவிற்கு தேவையான ஒரு இளைப்பாறுதலையும் கேட்கிறது தான் கவிதை நடையிலே, பாடல் நடையிலே, இந்த வேத வசனத்திலே நாம் இதை கவனிக்கின்றோம். நாம் கடந்த வாரத்திலே கவனித்ததல்லாமல் இன்றைக்கு நாம் கவனிக்கத்தக்கதாய், என் ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? ஒரு ஆத்மாவிற்குரிய ஒரு மேய்ச்சலை நீர் எப்படி எங்கே கொடுக்கிறீர்? ஒரு ஆத்மாவிற்குரிய ஒரு சமாதானத்தை நீர் எங்கே கொடுக்கிறீர்? மேய்ச்சலை எங்கே கொடுக்கிறீர்? சமாதானத்தை எங்கே கொடுக்கிறீர்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய ஒரு 3 பகுதிகளாய் மேய்ச்சல், மடக்குதல் என்று சொல்வது மாத்திரமல்ல, அலைந்து திரிகிறவளை போல இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லப்படுகின்ற அதையும் நாம் சேர்த்து இந்த நாளிலே நாம் கவனிக்கலாம். மணவாட்டி கேட்கிற ஒரு ஆத்ம மேய்ச்சல் எங்கே இருக்கிறது? சோல் பாஸ்டர் அண்ட் சோல் பீஸ். ஒரு ஆத்மாவிற்குரிய ஒரு மேய்ச்சல், ஆத்மாவிற்குரிய
ஒரு மடக்குதல் அல்லது இளைப்பாறுதல். நீங்கள் மேய்ச்சலை பற்றி வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து நீங்கள் ஏறக்குறை 56 வரையுள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு மேய்ச்சல் நம்முடைய ஆத்மாவிற்கு எங்கே கிடைக்கிறது என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். நீங்கள் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 33லிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி ம். உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். இங்க ஆண்டவர் சொல்றார், ஒரு காலமும் பசியடையான், ஒரு காலமும் தாகம் அடையான். ஆண்டவர் இங்கே பேசுகிறது ஒரு அப்பத்தை பற்றியோ அல்லது இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிறதான ஒரு 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 சாதாரண அப்பம் சாப்பிடுகிற ஒரு பசிக்கான ஒரு அப்பத்தை பற்றி அவர் இங்கே பேசவில்லை. ஆத்மாவிற்குரிய தாகத்தை, ஆத்மாவிற்குரிய பசியை பற்றி பேசுகிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலமும் பசி அடையான், இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். பசியும் வராதபடிக்கு தாகமும் வராதபடிக்கு ஒரு ஆத்ம திருப்தியை பற்றி, திருப்திகரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அதே போல நீங்கள் 48வது வசனத்திலிருந்து 51வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது அவன் மறியாமல் இருப்பான். மறியாமல், அதாவது மரணம் அடையாதபடிக்கு அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான் என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல, மரணத்திலிருந்து பிழைத்துக் கொள்ளுகிற ஒரு பிழைத்துக் கொள்ளுதலை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இதே அதிகாரத்தில் 54, 55, 56 வசனங்களை வாசிப்பீர்களானால், இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஜீவன் உண்டு என்று சொல்வது மாத்திரமல்ல, அவன் எப்பொழுதும் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இது எல்லாமே ஆவிக்குரிய டெர்மினாலஜியில் சொல்லப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பாடை பற்றியோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு திருப்தியை பற்றியோ அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய திருப்தியை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மாவிற்குரிய ஒரு பசியற்ற, ஒரு தாகமற்ற ஒரு நிலைமைக்கு அவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் இங்கே தன்னுடைய சரீரத்தை பற்றியும் தன்னுடைய மாம்சத்தை பற்றியும் தன்னுடைய இரத்தத்தை பற்றியும் அவர் பேசுகிறார் என்று சொன்னால், இந்த திருப்தி எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லது ஆத்மாவிற்குரிய ஒரு மேய்ச்சல் நமக்கு எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய திருவிருந்து என்று சொல்லப்படுகிற பந்தியிலே தான் ஒரு மணவாட்டிக்கு உரிய ஒரு ஆத்ம திருப்தியினுடைய ஆரம்பமே நமக்கு ஆரம்பிக்கிறது. அப்படியானால் நாம் திருவிருந்து என்று சொல்லி திருவிருந்தை நாம் எடுக்கும் பொழுது, இந்த திருவிருந்து நமக்கு எதை கொடுக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆத்மாவிலே ஒரு நல்ல மேய்ச்சலை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இதை தான் மணவாட்டி கேட்கிறாள். நான் உலகத்திலே எத்தனையோ விதமான மேய்ச்சல்கள் இருக்கிற இடங்களை நான் தேடி இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் அதிலே எனக்கு இந்த ஆத்ம, ஒருவேளை சரீரத்திற்கு உண்டான ஒரு திருப்தி கிடைத்திருக்கலாம், சரீரத்திற்கு உண்டான ஒரு காரியம். நான் சொல்லுகிறேனே, நம்ம சபையில் அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு பிரியாணி ஒன்று போடுவோம். நல்ல ஆராதனை முடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு எல்லாரும் போவோம். வீட்டுக்கு போய் நம்ம எதை குறித்து பேசுவோம்? இன்னைக்கு பாஸ்டம்மா நல்லதாக பிரியாணி செய்தாங்க, கொஞ்சம் உப்பு கம்மி, சரிங்களா? அப்போ நம்ம எதை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துறோம்னா, நம்முடைய சரீர திருப்தியை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துறோம். சரீரத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்றேன், கேளுங்களேன். சில நேரங்களில் ஆண்டவர் வேத வசனங்களை பேசும் பொழுது நம்ம சரியா ஆண்டவர் உருவாக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவார், சில கட்டாயமான அல்ல கருத்துள்ள சீர்படுத்துகிற வார்த்தையை கருகலாக பேசும்பொழுது நம்முடைய ஆத்மாவில் ஒரு மாதிரி சுருக்குன்னு ஏறும். அது நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு பயத்தையோ அல்லது நம்மை பற்றி தான் சொல்லப்பட்டது என்கின்ற ஒரு ஆத்மாவிலே அதை குறித்ததான ஒரு கலக்கம், ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும். ஆனால் சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளாது. சரீரம் உடனே என்ன பண்ணோன்னா, நம்மை குறித்து பேசுகிறார்கள் என்பதினாலே
அந்த அந்த அதை கேட்கும் பொழுதே ஒரு மாதிரி அசால்ட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அதை கவனிக்காமல் கீழேயே குனிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு உடனே அதை ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிற மாதிரி நம்முடைய சரீரம் அந்த பாவனைக்குள்ளாய் உண்டாக்கி வரும். கவனிக்க, சரியாய் கருகலாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நித்திய ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு திருப்தியை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மணவாட்டியாய் இருக்கிறவர்களுக்கு, நான் சொல்லுகிறேன், சபையிலே இருக்கிறவர்கள் எல்லாரையும் மணவாட்டி என்று சொல்ல முடியாது. சபை என்கின்ற ஒரு மணவாட்டி சொல்லப்படுகிறது. ஆனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சபையில் இருக்கிற எல்லாருமே மணவாட்டியாக மாற முடியாது. ஏன் மாற முடியாதுன்னா, மணவாட்டிக்கு ஏற்றது போல நம்மை உருவாக்கி கொண்டால் மணவாட்டியை மாறலாம். அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் மணவாட்டின்ற ஒரு ஸ்தானத்துக்கு நம்மால் போக முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மணவாட்டியினுடைய ஆத்ம திருப்தி எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பரிசுத்த பந்தியில தான் ஆரம்பிக்குது, திருவிருந்தில் தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நீங்க யோசித்து கொள்ளுங்களேன். இந்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்த பின்பு இந்த ஆதாம் ஏவாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார்? என்னுடைய எலும்பின் எலும்பும். அப்போ மாம்சத்தின் மாம்சம், எலும்பின் எலும்புன்றதுல தான் அந்த உறவு ஐக்கியம் என்பது ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அதே போல மணவாளன் மணவாட்டின்ற உறவு அன்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய மாம்சத்தோட நம்முடைய மாம்சம் சேருகிறது, அவருடைய இரத்தத்தோட நம்முடைய ரத்தம் சேருகிறது. அங்கேதான் மணவாளன் மணவாட்டி என்கின்ற உறவு ஆரம்பிக்கிறது. அதுதான் ஆத்மாவிலே திருப்தியை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே சொல்லுகிறேன், விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் ஒரு நல்ல மணவாட்டியாய் நீங்கள் மாற வேண்டுமானால், திருவிருந்து என்று சொல்லப்படுகிற திருவிருந்த ஒரு நாளை மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் திருவிருந்தை மிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மணவாட்டியினுடைய ஸ்தானத்தை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஐக்கியத்தினுடைய ஒரு ஆரம்பம், ஐக்கியத்தினுடைய ஒரு பரிபாலிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐக்கியத்தினுடைய ஆரம்பம், பரிபாலிப்பு எல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் திருவிருந்திலே நமக்கு ஆரம்பிக்கும். இந்த திருவிருந்தை பற்றி நிறைய காரியங்கள் எல்லாம் கடந்த நாட்கள் இந்த கொரோனா வந்த பிறகு நிறைய அதை குறித்து சில சர்ச்சைகள், சில மூர்ச்சைகள், சில மூர்க்கங்கள், வித்தியாசப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறது. ஒரு சிலர் சொல்கிறாங்க திருவிருந்தை வீட்டில் தான் எடுக்கணும், சபையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆதியிலே வீட்டில் தான் திருவிருந்து எடுத்தாங்கன்ட்டு இருக்கு, சபையில் அவங்க எடுக்கலை. திருவிருந்து பாஸ்டர் கொடுக்கறதில்ல, நம்மளே வீட்டில் எடுத்துக்கலாம், அதனால் தவறில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதே போல் திருவிருந்து இந்த நாள்லன்றல, எப்பவுமே திருவிருந்து தினமும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உண்டு. இப்படி நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. நீங்கள் வேத பாடத்துக்கு வந்ததுனால நான் உங்களுக்கு மிக முக்கியமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். திருவிருந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே ஆரம்பித்தார். சரிங்களா? இது அப்போஸ்தலருடைய காலங்களில் வரும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அனுதினமும் அப்பம் பிட்டு என்கின்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, வீடுகள் தோறும். சரிங்களா? தேவ ஆலயத்திலே தரித்திருக்காங்க, தேவாலயத்தில் ஜெபம் பண்றதுல கரெக்டா இருக்காங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பாருங்க, அப்ப இவங்களுடைய திருவிருந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா தினம்தோறும் அப்படின்னு வருது. இரண்டாவது வீடுகள் தோறும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையின் என்று ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பம் வரும் பொழுது, இதை போல ஒரு திரளான கூடுகிற ஒரு கூட்டம் அல்ல. இந்த சபை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், ஒரு 120, 130 பேரோடு சேர்ந்து ஆரம்பிச்சது. அந்த மேல் வீட்டு அறையில் இருந்தாங்க பாருங்க, 120 பேர். அவர்கள் மூலமாய் பெந்தெகோஸ்தே நாள் என்னப்பட்ட நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஆரம்பித்த ஒரு கூடுகை. இப்போ இந்த கூடுகை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூடினார்கள். தினமும் கூடினபடியினாலே தினமும் அவர்கள் அப்பம் பிட்குதலை அவர்கள் ஆசரித்தார்கள். அப்படி ஆசரிக்கிற இடம் எதுன்னு சொன்னால், அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு சின்ன வீடாக இருந்ததுனால வீட்டில் அவர்கள் கூடினார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இதே அப்போஸ்தலரில் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா,
அப்படியே டேர்ம் மாறுது உங்களுக்கு. எப்படி மாறுதுன்னா 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில். பாருங்க, அங்க வந்து தினம்தோறும் வருதா? தினம்தோறும் வந்தது இப்ப எங்க வந்துருச்சு? வாரத்தின். அப்படின்னா நாள் என்பதை தினந்தோறும் அவர்கள் அப்பம் பிற்குதலை ஆசரித்தார்கள், இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல விசுவாசிகள் பெருக பெருக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாரத்தின் முதலாம் நாளில் மாத்திரம் நாம் அதை வைத்துக் கொள்வோம்னு சொல்லி வாரத்தின் முதலாம் நாளில் மாத்திரம் அப்பம் பிற்குதல் என்கின்ற ஒரு ஆரம்பம் வருகிறார். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு வாரமும் அதை செய்யாம மாதத்திற்கு ஒரு முறை நாம் அதை செய்தால் போதும் என்பதை அதை நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்ததை போல நாம் அதை வரையறுக்கிறோம். ஒரு சில சபைகளிலே 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் திருவிருந்து கொடுக்கிறார்கள், தவறில்லை. ஒரு சில சபைகளே வருஷத்திற்கு ஒரு முறை தான் திருவிருந்து கொடுக்கிறார்கள், தவறில்லை. ஒரு சில சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து கொடுக்கிறார்கள், தவறில்லை. அப்பம் பிற்குதல் என்பதை ஆசரிக்க வேண்டும் என்ற கட்டளையை தேவன் கொடுத்தாரே ஒழிய, இதை எந்த நாளிலே எப்படியெல்லாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நாளை தேவன் முக்கியப்படுத்தவில்லை. அப்போ மாதத்திலே ஒரு முறை திருவிருந்து எடுப்பது என்பது தவறல்ல. சரிங்களா? காதில் கேட்டீங்களா? யாராயிலும் வந்து தினந்தோறும் எடுக்கணும், அது வேதத்தில் எழுதி இருக்குது அப்படின்னு முதல் அதிகாரத்தை காட்டினா, நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை காட்டுங்க. முதல் தொடங்குனது ஒவ்வொரு நாளும் வந்தது, அதற்கப்புறம் வாரத்தின் முதல் நாள் மாத்திரம் மாறுச்சு. சரிங்களா? இப்ப வாரத்தின் முதலாம் நாளிலே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பாருங்க, அவர்கள் எல்லாரும் கூடி இருக்கையில் எப்படி கூடியிருந்தாங்க? யாரோடு கூடியிருந்தாங்கன்னு சொன்னா, சீஷர்களோடு கூட. அப்படின்னா இந்த அப்பத்தை, இந்த திருவிருந்தை அந்த நாட்களிலே யார் கொடுத்தார்கள் என்று சொன்னால் சீஷர்கள் அப்ப கொடுக்கிறதுங்கன்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவர்களா திருவிருந்து எடுத்துக்கொள்வது கிடையாது, கொடுப்பதற்கென்று சீஷர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடி திருவிருந்து கொடுத்தார்கள். அப்படிதான் வருதுங்க. ஆகையினாலே எந்த நாளிலே அப்படின்னு குறிப்பிட்ட நாள் கிடையாது. அதே நேரத்தில் யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றது கிடையாது. சீஷர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு சபையிலே பிதாக்கள், போதகர்கள் என்று நியமிக்கப்பட்டார்கள். அந்த போதகர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுவே இன்றைக்கு வரையிலும் நமக்கு பழக்கமாக இருக்கிறது. சில நேரங்களிலே டிவிலேயோ அல்லது மற்ற இடங்களிலோ நம்ம வீட்டில் ஒரு அப்பத்தை வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு திராட்சை ரசத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புசிக்கலாம் என்று அப்பத்தை எடுத்து அப்படி காண்பித்து, இது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறது, இதை புசிப்போம்னு நீங்களே அப்பத்தை எடுத்து புசித்து கொள்வதெல்லாம் பைபிளில் கிடையாது. சரிங்களா? அது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறாங்க. அதுக்காக தான் செய்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. பைபிளில் அது கிடையாது, வேதத்தின்படியாக அது கிடையாது, அது நம்முடைய முறையின் கிடையாது. ஒருவேளை திருவிருந்தே எடுக்காமல் லாக்டவுன் ஃபுல்லாக போட்டுட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு திருவிருந்தே கிடையாது அப்படின்னு சொன்னால், ஒன்றும் ஆண்டவருடைய ஐக்கியம் நம்மளை விட்டு போயிடாது. திருவிருந்து கிடைக்கலையேன்னு டெய்லி அழுவுங்க ஆண்டவர் சமூகத்தில், ஐக்கியம் கிடைச்சிடும். எப்படி வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம், தவறு. இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு வேதத்திலே உண்டு. இப்படிதான் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இந்த மணவாட்டியினுடைய, சபையாகிய மணவாட்டியினுடைய ஒரு உண்மையான ஆத்ம திருப்தி எங்கே, மேய்ச்சல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய பந்தியில் இருக்கிறதே தவிர வேறு எங்கேயும் கிடையாது. இதில் நான் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். சில நேரங்களில் நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம், வெளியூரில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு 2 நாள் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சபைக்கு நம்ம போவோம் அப்படின்னு நம்ம போகும் பொழுது, அந்த சபையிலே திருவிருந்து கொடுக்கும் பொழுது ஒருவேளை பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால், திருவிருந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் இப்படி கேட்பீங்க, வெளி சபையிலேருந்து வரவங்களுக்கு மாத்திரம் நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பரிமாறுகிற திருவிருந்து வேதத்தின்படியாக இருக்கிறதுனாலே நாம் அவர்களை சேர்த்து கொள்வதிலே தவறு இல்லை. ஆனால் நாம் எங்கேயாகிலும் போய் சேருவது தவறு.
புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எடுக்கிற பந்தியினுடைய பரிசுத்தம் ஒழுங்கு அப்படின்றதுலாம் வேதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த ஒழுங்கில் இருக்கிறார்கள், எந்த பந்திக்குரியதாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினாலே மோஸ்ட்லி நான் சொல்லுகிறேன், எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எந்த தரிசனத்தோடு ஓடுகிறார்கள் என்பது தெரியாது. அந்த தரிசனத்துக்குள்ளே எதுவே, அதாவது ஆழம் தெரியாமல் காலை வைக்கிற மாதிரி எது தெரியாமல் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சில வேளைகளிலே நீங்கள் சில அலைச்சல்களுக்குள்ளாய் வர வேண்டியது இருக்கும். அதான் இந்த மணவாட்டிங்க சொல்கிறா, நான் அலைந்து திரிகிறவளாய். அந்த அலைச்சல் வரும். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துக்கு இந்த அம்மா இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாமல் தோழருடைய மந்தை பின்னால். அப்போனா இன்னொரு சபை அங்கே இருக்குது, அங்கே போகலாம். இல்லை இந்த ஒரு சபை இருக்குது, இங்கே எடுக்கலாம். அதனால் ஒன்றும் தவறு, எல்லாமே சபை தான், எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே ஆண்டவருக்குரியது தான் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் இன்னும் கூட ஆழமாக சொல்கிறேன், உங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. வசனத்தை போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நியாயப்படி பார்த்தா உண்மையான மணவாட்டியாக வளர்றவங்க தங்களுடைய மணவாளன் இருக்கிற, மணவாளன் அழைத்த, மணவாளனுக்குரிய ஸ்தானத்திலே எங்கே ஆண்டவர் தரித்திருக்கிறாரோ அந்த சபையை விட்டு வேற எந்த சபைக்கும் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. அதான் உண்மையான மணவாட்டி. இல்லையா? ஐயோ, இவ்வளோ கடுமையாலாம் பேசுறீங்களே. ஆண்டவர் எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் இருந்துக்கோ, எப்படி வேணாலும் வளர்ந்துக்கலாம் சொல்ல மாட்டார். இப்படி தான் வளரணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்முடைய குடும்பம் உண்டு அப்படின்றத ஆண்டவர் நமக்கு படிப்பித்து கொடுக்குறாரு பாருங்க. சில நேரங்களில் வேலை நிமித்தமாய் சிலர் போவது உண்டு. அது வேலை நிமித்தமாய், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், அல்லது காது குத்த போகிறேன், அல்லது மொட்டை அடிக்க போகிறேன்னு போயிட்டு அப்படியே ஒரு சபைக்கு போகிறேன்றாங்க பாருங்க, அதெல்லாம் வேதத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் மனவாட்டியாக இல்லைன்னு சொன்னால், ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் மனவாட்டிக்குன்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, மனவாட்டிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் பாஸ்டர் நான் இங்கே போகிறேன், போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு விசுவாசி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதை அனுமதிக்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், வேலையின் நிமித்தமாய் வேலை காரியமாய் போகிறது என்பது கட்டாயமாய் நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலை, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கேயாயிலும் ஒரு சபைக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் நம்ம சந்தர்ப்பத்தை உருவாக்குறோம் பாருங்க, அதை உருவாக்காதீங்க, அதை ஏற்படுத்தாதீங்க. ஏனென்றால் மணவாட்டிக்கு மணவாளனுடைய அந்த 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 ஆவிக்குரிய ஒரு நிலைப்பாடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நம்மை தேவன் அழைத்த இடத்துல நம்ம இதை கொடுக்குறார். அந்த திருவிருந்துக்குள்ளே நம்மை திருப்திப்படுத்துகிறார். நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடுவோம், நேரம் ஆயிடுச்சு. இங்கே மணவாட்டி சொல்லுகிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தையை எங்கே நீர் மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே நீர் மடக்குகிறீர். அப்போ ஒரு 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 ஆவிக்குரிய ஒரு 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 சமாதானம், இளைப்பாறுதல் அப்படின்றத வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய இளைப்பாறுதலை நீர் எங்கே கொடுக்கிறீர்? அதுக்கு இந்த மணவாட்டி நல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்களேன். மத்தியானத்திலே நீர் அதை எங்கே மடக்குகிறீர்? மத்தியானத்திலே எங்கே? மத்தியானம்னா என்ன டைம் சொல்லுங்க. அப்போ 12லிருந்து 3 மணி வரையிலும் இது சரியாய் சொல்லப்படுகிற இந்த நூன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. மத்தியானம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த மத்தியானம், இந்த நூன் எடுத்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் அப்போஸ்தலன் ஆகிய பவுலை கர்த்தர் எப்போ சந்தித்தார் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக அந்த நூன் டைமில். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தேவனை தேடுகிறார். அந்த ஆத்மாவுக்கு தேடுதலுக்கு ஒரு சமாதானம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், மத்தியான நேரத்தில். சரிங்களா? இந்த பேதுரு பசியாக இருந்ததுன்னு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு ரொம்ப பசியாக இருந்ததான். கீழே போய் கேட்டாராம். கேட்டதுக்கு இப்போ தான் சாப்பாடு ஆகுதுன்னாங்க. அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், அந்த மத்தியான நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவருக்கு புறஜாதியார் மத்தியிலேயே உள்ள ஒரு ஊழியத்தை பற்றின தரிசனத்தை கொடுத்தார். இதெல்லாம் மத்தியானம் நடந்தது. அவங்க ஆத்மாவில் ஒரு 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 சமாதானத்தை கொடுக்குறாரு. புறஜாதியார் மத்தியில் போகலாமா வேண்டாமான்றது ஒரு பெரிய போராட்டம் இல்லைங்களா? அப்போ அதற்கு ஒரு ஆத்மீக சமாதானத்தை கொடுக்குறார். கவனிங்க, இந்த சமாதானத்தை நீர் எங்கிருந்து கொடுக்கிறீர் அப்படின்றது தான் மணவாட்டியினுடைய கேள்வி. அதுக்கு சரியான பதில் எங்கே வருது தெரியுங்களா?
நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 45ஆம் வசனத்தையும் 46வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது சரியா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது 6ஆம் மணி நேரம். அவர் தொங்கினது 9ஆம் மணி நேரம் வரையிலும் தொங்கினாராம். ஏறக்குறைய 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். இப்ப மணவாட்டி கேட்கிறாரு, என்னுடைய ஆத்மாவினுடைய இளைப்பாறுதல் சமாதானம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது அந்த சிலுவையிலே இருக்கிறது. அந்த பாடுகளின் மத்தியிலே தொங்கினாரே அந்த இடத்திலே தான் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்று சொன்னால் நாம் இப்படி இந்த வசனத்தை இவ்வாறாக நாம் கவனிக்கலாமே, நீர் எங்கே மந்தையை மேய்க்கிறீர், என்னுடைய ஆத்மாவிற்குரிய மேய்ச்சல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இட் இஸ் இன் த ஹோலி கம்யூனியன், பரிசுத்த திருவிருந்தில் இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவிற்குரிய சமாதானம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இட் இஸ் இன் த ஹோலி கிராஸ், அவர் சிலுவையிலே தொங்கும் வேளையிலே அது நமக்கு கிடைக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆத்மீகத்தினுடைய திருப்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவரோடு இணைகிற இடத்திலும் அவர் நம்மை தெரிந்து கொண்ட இடத்திலும் தான் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் நம்ம அலைகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் தேவனோடு கூட ஐக்கியம், திருவிருந்து, தேவன் நம்மை உருவாக்கின பெற்றெடுத்த ஒரு இடம் கூட சொல்லலாம். அந்த இடத்த சிலுவையில் எனக்கு அந்த சிலுவன் மாத்திரம் தனியாக சொன்னால் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சிலுவையை தொங்க போட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. அதனால தான் நான் அதை மாற்றி சொல்கிறேன். நான் சிலுவைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தொங்குற அந்த பாடுகள் அதை ஞாபகம் வச்சுக்கோன்னா நீங்கள் ஏதாவது சிலுவையை எடுத்து நீங்கள் தொங்கிட்டு இருக்க போகிறீங்க. புரிஞ்சுக்கங்க. மற்றபடி எழுத்தின் பிரகாரமாக போகாது. அவர் சிலுவையிலே தொங்குகிற அந்த இடத்திலே நமக்குரிய சமாதானத்தை அவர் பெற்றெடுத்தார், நம்மை பெற்றெடுத்தார், சமாதானத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். இதை தான் மணவாட்டி இந்த இடத்துல கேட்கிறார். என் ஆத்ம நேசரே, என்னுடைய ஆத்மாவிற்குரிய மேய்ச்சல், என்னுடைய ஆத்மாவிற்குரிய ஒரு சமாதானம் எங்கே இருக்கிறது என்று சொல்லும். எங்கே இருக்கிறது என்று சொல்லும். அது திருவிருந்தில் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரித்த அந்த மரணத்திற்குள்ளே அவைகள் இருக்கிறது. இங்கே இன்னொரு வசனம் இருக்கிறது, அதையும் நாம் கவனித்து நாம் முடிக்கலாமே. உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? உமது தோழர்களின் மந்தை என்ற ஒரு வார்த்தையை மணவாட்டி உபயோகப்படுத்துகிறார். கவனிங்க, இது கொஞ்சம் நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் வேத வசனத்தை உங்களுக்கு விவரித்து சொல்லும்படியாய் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? இதில் தோழரின் மந்தை அப்படின்னு வருது. அப்படின்னா ஒரு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய தோழர் யார் அப்படின்னா ஒரு 2 விதங்களிலே சொல்லலாம். தோழர் எல்லாரையும் நிறைய பேரை சொல்லலாம். உங்களுக்கு புரியும்படியாய் வசனத்திலிருந்தே நான் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோவான் ஸ்நானன் தன்னை மணவாளனுடைய தோழன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? யோவான் ஸ்நானன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மணவாளனுடைய தோழன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு சமயம் சீஷர்கள் எல்லாம் வயல்வெளி வழியாய் நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு பசி உண்டானதினாலே அவர்கள் கதிர்களை எடுத்து கொய்து அதை சாப்பிட்டார்களாம். அப்போ அந்த இடத்துல பரிசேயர் சதுசேயர்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்களாம் கேட்குறாங்க, உங்களுடைய சீஷர்கள் இப்படி செய்கிறது என்ன? யோவானுடைய சீஷர்களெல்லாம் உபவாசம் பண்ணுறாங்க, உம்முடைய சீஷர்கள் எல்லாம் சாப்பிட்றாங்களே, நீர் உபவாசம் பண்ண சொல்லிக் கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசம் பண்ணுவது என்ன அப்படின்னா சீஷர்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய தோழர்கள் என்ற வார்த்தையிலே சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ தோழர், உம்முடைய தோழர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு பிரதானமான ஒரு மேய்ப்பனாக நீ எடுத்துக்கொள்ளலாமே. அவரும் ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்காய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரோடு கூட சில சீஷர் கூட்டம் இருந்தது, மந்தைகள் இருந்தது என்பதை வைத்துக்கொள்ளலாம்.
நீங்கள் யோவான் ஸ்நானனை எடுத்துக்கொள்ளுங்க, அவரும் அதே பிரசங்கத்தை தான் பண்ணாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பரலோக ராஜ்யத்திற்குரியதை பேசினார். அவருக்கும் சீஷர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் உண்டு. அவருக்கும் சீஷர்கள் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர் இருந்தாங்க. இப்படி சொல்றேனே, மணவாளனுக்கும் மந்தை மேய்ப்பர்கள் உண்டு, அதே போல மணவாளனுடைய தோழர்களுக்கும் மந்தை உண்டு, மேய்ப்பர்கள் உண்டு. அவர்களுக்கும் சீஷர், இவர்களுக்கும் சீஷர், அவருக்கும் ஜனங்க, இவருக்கும் ஜனங்க இருந்தாங்க. இப்ப மணவாட்டி சொல்ற இந்த வார்த்தையை கவனிங்களேன். உம்முடைய தோழருடைய மந்தையினுடைய அருகே நான் இருந்து அலைந்து திரிகிறவளை போல அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை நடத்துவாராக. கவனிங்க, இந்த மணவாட்டி என்ன செய்யறானா, மணவாளனுடைய மந்தை எப்படியாகிலும் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த மணவாளனை அடைவதற்கு மணவாளனுடைய தோழர்கள் மந்தையோடு கூட போகிறாள். அப்படி போகும் பொழுது அவளுக்கு என்ன நடக்கிறது என்றால், அலைச்சல் தான் மிஞ்சி வருகிறது. அவள் அலைந்து திரிகிறவளை போல என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மணவாட்டி எதை பின்பற்ற வேண்டும் என்றால், மணவாளனை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய மணவாளனுடைய தோழர்களை பின்பற்றிலாம் போகக்கூடாது. தோழர்கள்லாம் நல்லவங்க தான், தோழர்கள்லாம் நல்லவங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு நல்ல வேர்டு கம்பானியன், ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. அது தவறு கிடையாது. தோழர்கள் என்று இருக்கிறார்கள், தோழர்களுக்கு சீடர்கள் இருக்கிறார்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றுகிற ஒரு மந்தை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் இந்த தோழர்கள் கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னா, நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, யோவான் ஸ்நானனோடு கூட சில சீஷர்கள் இருந்தார்களா, அதில் முக்கியமாக ஒரு 2 பேரை சொல்லப்படுகிறது. 2 சீஷர்கள், 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் 2 சீஷர்கள் இருந்தார்கள். இந்த 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 யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து போகிறதை அவர்களுக்கு நேராய் காண்பித்து, இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு காமிச்ச உடனே தன்னோடு கூட இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார்கள் இருக்கு. இதை தான் தோழர்கள் செய்வாங்க. சரிங்களா? இதான் தோழர்கள் செய்வாங்க. அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து தங்களோடு சேர்த்து கொண்டு தங்களுடையதை மணவாளனுக்கு நேராய் திருப்பி இவர்தான் என்பதை அவருக்கு நேராய் நடத்துவார்கள். இதுதான் மந்தை மேய்ப்பர்களுடைய தோழர்களுடைய ஒரு வேலை, தோழர்களுடைய வேலை. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தோழர் பின்னால் போகிறது தோழனுக்கே தெரியாது. இவங்களுடைய மனசில் மணவாளன் போய் பார்க்கணும், மணவாளனுடைய ஆத்ம திருப்தியை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அதற்கு வழி எங்கே தேடுகிறார்கள்? தோழருடைய மந்தைகள் என்று சொல்லி தோழருடைய மந்தைகளை பார்க்கிறார்கள். கவனிங்க கவனிங்க, மணவாட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சேம்பர், அப்படிதான் இங்கிலீஷில் வருது, சேம்பர்ஸ். அவர் தமது அறைகளில் என்னை அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்னா, அவருடைய அறையில், அவருடைய சபைக்குள்ளே மணவாட்டி ஆகிய தேவனுக்கு பிரியமானவள் அவருக்கு நேராய் போக வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சபையிலே அவரை பற்றி சொல்லுகிற காரியத்திற்கு நேராய் போக வேண்டுமே ஒழிய இதற்கு வேறு எங்கேயாகிலும் வழி கிடைக்குமா அப்படின்னு தெரிந்து தோழர்கள்ன்ற இடத்துல போயிடக்கூடாது. இட் பி கம் ஃப்ராங்க்லி ஸ்ட்ரைட்லி, நேரடியாய் வெளிப்படையாய் சொல்லுகிறேன். சபை என்பது மணவாட்டி இருக்க வேண்டிய இடமே ஒழிய, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் வீட்டு கூட்டங்கள் என்று நிறைய பேர் கூட்டம் நடத்துகிறாங்க, அது தேவனுடைய தோழர்கள். சுவிசேஷ கூட்டங்கள் உண்டு, தீர்க்க தரிசன கூட்டங்கள் உண்டு, கன்வென்ஷன் கூட்டங்கள் உண்டு, சுகமளிக்கிற கூட்டங்கள் உண்டு, வாலிபர் கூட்டங்கள் உண்டு, விவசாயிகளுக்கும் கூட்டம் நடத்துக்கிறாங்க, வியாபாரிக்கும் கூட்டம் நடத்துகிறாங்க, அற்புத பெருவிழாவும் நடத்துகிறாங்க, ஆராதனை பெருவிழாவும் நடத்துகிறாங்க, பேரின்ப பெருவிழாவும் நடத்துகிறாங்க. இது எல்லாம் மணவாளனுடைய தோழர்கள் செய்கிற வேலை. அந்த இடத்துல மணவாட்டி ஆகிய சபைக்கு வேலை கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அவைகளெல்லாம் தேவனோட ஊழியங்கள் தான். யோவான் ஸ்நானன் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு விரோதி அவரு. ஆனா வேதம் சொல்லுது, யோவான் ஸ்நானனை பின்பற்றும்படியை நீங்களும் நானும் அழைக்கல. யோவான் ஸ்நானன் சொன்னதை பின்பற்றினால் மணவாளனை அடையலாம். அப்ப மணவாளனுக்கு நேராய் வழி நடத்தப்படுகிற, வழி நடத்துகிற தோழர்களுடைய மந்தைகள் என்பது உண்டு. ஆனால் மணவாட்டி எதை கவனிக்கணும் தெரியுங்களா?
எதை கவனிக்கணும் தெரியுங்களா? எந்த சுவிசேஷ கூட்டத்திலையும் போய் உட்கார்ந்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்குகிறார், இதெல்லாம் மனவாட்டி கேட்குற செய்தியே கிடையாது. கர்த்தருக்கென்று நம்ம எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் மனவாட்டியினுடைய வேலை. இப்போ நான் இப்படி இப்படி கேட்குறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஒரு பெண்ணை மாப்பிள்ளைக்கு முன் குறிச்சிட்டாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக போகிற பெண்ணை நம்ம ஊர் வழக்கத்தின்படியே பேசுங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா பெண்ணை வெளியில் விடுவாங்களா? சொல்லுங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஞானசானம் என்ற ஒரு நிச்சயதார்த்தத்தை நம்மளை பண்ணிட்டாரு. ஆனால் நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு கல்யாண நாளுக்கு முன்னால் எங்கெங்கெல்லாம் ஓடுது தெரியுங்களா இந்த காலு? நம்ம ஊரில் அந்த மாதிரி வெளியில் போனால் என்ன சொல்லுவாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோசித்துக்கோங்க. நமக்கென்று தேவன் வைத்திருக்கின்ற ஒரு ஆயத்த ஸ்தலம் என்பது உண்டு. இது மணவாட்டிக்கு மாத்திரம் உரியது. நல்லா தெரிஞ்சுக்க, மணவாட்டிக்கு மாத்திரம். யார் வேணாலும் சபைக்குள்ளே வந்துடலாம், இல்லை யார் வேணாலும் மணவாட்டியை மாறிடலாம் கிடையாது. தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை மணவாட்டிகளாய் அழைக்கிற அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த மணவாட்டியாய் கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ரைட் லெஃப்ட் எங்கேயுமே திரும்பாது, யாரையுமே கவனிக்காது, மணவாளனுக்குரியதை மாத்திரம்தான் கவனிக்கும். இந்த மணவாட்டி சொல்கிறாங்க, உங்களுடைய தோழருடைய மந்தை பின்னால் போன எனக்கு கடைசியில் கிடைச்சது மிஞ்சுது என்னென்னா அலைச்சல் தான் மிஞ்சுது. நீர் உம்முடைய மந்தையை எங்கே மேய்க்கிறீர்? என் ஆத்மநேசரே, அதை நீர் எங்கே மடக்குகிறீர்? நல்லா கவனிங்க. ஒரு ஆத்மநேசரோடு நீங்களும் நானும் கமிட்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை மாத்திரம்தான் கவனிக்கணுமே ஒழிய மற்ற எந்த சேனல்கிட்டையும் போகக்கூடாது. அந்த எந்த சேனல் டிவியை போட்டால் நியூஸ் சேனல் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நியூஸை மாத்திரம்தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்த சேனல் தெரியாமல் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா காமெடி சேனலுக்கு போயிடும். நம்ம வாழ்க்கை காமெடியாக போயிடும். நல்லா கவனிங்க. மணவாட்டின்னு கேட்குறீங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், தம்முடைய சபையை கூட்டிட்டு போயிடுவார். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஆனால் வேதத்தில் அப்படி எழுதப்படலை, ஒருவேளை ஆண்டவர் அப்படி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பரலோகத்துக்கு போன உடனே அவருடைய மணவாட்டின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் மணவாட்டின்னு சொல்லிட்டு கடைசியில் சாதாரண ஜனங்கள் இருக்கிற ஒரு கூட்டமாக போய் நிற்க போகிறோம் பாருங்கள் சில நேரங்களில். அப்போ ஆண்டவர் சொல்வார், மணவாட்டினா இப்படி தான் வாழ்ந்திருக்கணும், பரலோகத்துக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், பரலோகத்துக்கு வந்துட்டு அவ்வளோதான். ஆனால் மணவாட்டின்ற ஒரு ஸ்தானம் வராது. ஒரு திரள் கூட்டம் இருந்துதான் பரலோகத்தில், ஒரு திரளான ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் மணவாட்டின்ற ஒரு கூட்டம் இருக்கு, அவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. யோசித்து பாருங்க, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? ஒரு சபைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சில நேரங்கள் ஆண்டவர் ரொம்ப கருகலாக நம்ம இடத்துல பேசுகிறார், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும்னு பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டியை எந்த இடத்துல யாருக்குமே விட்டு கொடுக்க அவர் விரும்பலை. இப்படி தான் என் மணவாட்டி இருக்கணும்னு விரும்புகிறார். தோழர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவரை சிநேகிக்கிற சிநேகர்களாக இருக்கலாம், அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உண்டு, பின்பற்றட்டும். ஆனால் நீங்களும் நானும் பின்பற்றது யாரை என்று சொன்னால் மணவாளனை தான் பின்பற்ற வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எந்த நிலையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நான் சொல்லுகிற உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கூட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அவங்களா இஷ்டத்துக்கும் கூட்டத்துக்கு போகிறது, அவங்களா இஷ்டத்துக்கும் கூட்டத்தில் வருது, எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் ஜெபம் நடத்துகிறாங்களோ எல்லா ஜெபங்களையும் போய் ஜெபிக்கிறது. நல்லா கவனிங்க, எல்லா ஜெபங்களும் ஜெபமும் கிடையாது, எல்லா அபிஷேகத்தில் நிறைய அபிஷேகமும் கிடையாது என்பதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் வேதத்தின்படியாய் நான் சொல்லுகிறேன், நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சத்துரு விரும்புவானே என்று சொன்னால் 2 காரியங்களை வீழ்த்தணும். ஒன்று, நம்ம அதற்குள்ளே போகாதபடிக்கு மணவாட்டியாய் மாறக்கூடாதபடிக்கு முன்னாலே நிறுத்தணும். இல்லைனா மணவாட்டியாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி
மணவாட்டி இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் வழி நடத்தும். நமக்கு என்ன தோணுன்னா, எல்லாமே கூட்டம், எல்லாமே ஆண்டவரை தேடுறாங்க, எல்லாமே ஆண்டவரோடு இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு முறை ஒரு சகோதரன் பேசும்போது சொன்னார், எல்லாமே சபைதானையா, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கார்ல, எல்லாமே சபை தான், எல்லாத்துக்குமே பேர் சபை தான், எல்லாமே ஆண்டவர், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார்ல, அதனால் என்ன? நான் அவருக்கு வேற எதுவுமே சொல்லலை. கர்த்தர் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதை நான் அமைதியாக இருந்துட்டேன். நான் நீங்கள் இந்த அது என்னது, இந்த பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது, கதிரேச மலை. அந்த கதிரேச மலைக்கு போய் நின்று பாருங்களேன், எல்லாமே வீடு தான், வீடாக தெரியும், எல்லாமே வீடு தான். உங்கள் வீடு எது? அப்படி தானே கேட்போம். எல்லாமே வீடு தான், எல்லா வீட்லேயும் தான் சோறு செய்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் போய் உட்காந்து சாப்பிட முடியுமா நம்மளால்? எல்லா வீட்டுக்குள்ளேயும் நம்மளால் போக முடியுமா? அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நமக்கென்ற ஒரு ஸ்தானத்திற்குரிய, நமக்கென்ற ஒரு வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே தான் நாம் வளர வேண்டும், இங்கே தான் வளர முடியும். 1000 பேர் சபைக்குள்ளே வந்தால் கூட தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ அவங்களை தான் வளர்ப்பார். எனக்கு அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது ஒரு 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 சம்பவத்தை ஞாபகப்படுத்துவார். என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுற அளவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒட்டாது. அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பிதா ஒருவனை என்னிடத்தில் சேர்த்தால் ஒழிய ஒருவனும் என்னிடத்தில் வரான். அப்படின்னா பிதா தெரிந்து கொள்ளுகிறார், பிதா சேர்க்கிறார், பிதா வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்துதலை சரியாய் புரிந்து கொள்வது யார் என்றால் மணவாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மாவிற்குரிய ஒரு மேய்ச்சல், ஆத்மாவிற்குரிய ஒரு சமாதானம், இளைப்பாறுதல். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மா யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மணவாளனை மாத்திரம்தான் நோக்கி இருக்க வேண்டுமே ஒழிய மணவாளனுடைய தோழர்கள் அண்டையிலே கூட போயிடக்கூடாது. போனால் நமக்கு அலைச்சல் தான் மிஞ்சம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.